ரகசியம் நல்லதா கெட்டதா? பக்குவமாக பயன்படுத்த வேண்டியது. கத்தி மாதிரி, புரியுதா? காயின்னு இருக்கும், வெள்ளைன்னு இருக்கும். அதுவும் இருபுறமும் கருக்குள்ள பற்றியும் உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும். அப்போ ரகசியத்தை சரியாக வச்சுக்கலன்னா நானும் தண்டிக்கப்படுவேன், நீங்களும் தண்டிக்கப்படுவீங்க. ஸோ உங்கள் ரகசியத்தை உன்னத்துக்கு சொல்லும்போது அவங்களும் நீங்களும் 2 பேருமே சேர்ந்து பாதிக்கப்படுவீங்க. 2 பேருமே என்ன ஆகிடுவீங்க? பாதிக்கப்படுவீங்க. கவனமாக இருங்க. எது மேலே? ரகசியத்து மேலே. உங்கள் ரகசியத்தை சும்மா வெளியே சொல்லாதீங்க. தேவையில்லாத ரகசியம்னா வானா மறந்துட வேண்டியதுன்னா என்ன சொல்லணும்? நீங்கள் அதுக்கிட்ட மறந்துடணும். மன்னிக்காதீங்க, மறந்துடுங்க. மன்னிக்க முடியாது. நீங்கள் மன்னிச்சாலும் கடவுள் மன்னிக்க மாட்டார். ஒரு செயலுக்கு நீங்கள் மன்னிச்சிங்கல்ல, நீங்கள் ஒன்றும் பிடிங்கெல்லாம் கிடையாது, நீங்கள் மன்னிக்க முடியாது. தண்டனை உண்டு தான். தெரியாமல் முள் குத்திங்கன்னா சீடு பிடிக்கும், முள் எடுக்கிற வரைக்கும் வேதனை தரும், ஃபாரின் பாடி உள்ள தங்க விடாது. மன்னிச்சுன்னு சொன்னால் நடக்கான். ஏன்? குத்துன முள் குத்துந்து தான். உங்கள் மனசை பக்குவமாக வச்சுங்க. யார் மனசை? தேவையில்லாதெல்லாம் உள்ளே எடுத்துன்னு போய் போடாதீங்க. அப்படி போட்டாலும் அது தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா அதுவே காணாமல் போயிடும். வெளியே சொல்லக்கூடாது. ரகசியம் என்ன கிடையாது, மறந்துடுங்க. ஏதோ தப்பு செஞ்சீங்க, அது தப்புன்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் இனி நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு விட்டுருங்க. விட்டுலாமா? ரகசியமாக வச்சுக்கலாமா? விட்டுருங்க. மீண்டும் தப்பே செய்ய வேணாம். நல்லா இருக்கிறதுக்கு வழி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்? நிறைய விஷயம் இருக்கும். திரும்ப பாருங்கள், வேறு மாதிரி புரியும். ரகசியம் எப்பவுமே ரகசியமாக இருக்கட்டும்.